ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நாம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎம் விஸ்வகர்மா வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி லாகின் மூலயமா தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து சிஎஸ்சி லாகின் இருக்கிறத போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூ டேட்டா அப்படின்னு இருக்கும், ஈஷாம் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர்னுடைய லாகின் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டரில், அதாவது டிஜிட்டல் சேவை கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆகிடும். ஸோ லாகினில் அப்ளிகண்ட் ஆர் பெனிஃபிஷியரி லாகின் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இந்த லாகின் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. லாகின் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ் தேர் எனி கவர்மெண்ட் எம்ப்ளாயி வித்தின் யுவர் ஃபேமிலி அப்படின்னு நோன் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் லோன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா நோன் கொடுத்துங்க. ரெண்டுமே நோன் கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரும் உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும், அதை உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல ஒன் டைம் பாஸ்வேர்டு எடுத்து டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுடைய ஆதார் நம்பர் டிஸ்பிளே ஆகும். வெரிஃபை பயோமெட்ரிக். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கணும். பயோமெட்ரிக் நீங்கள் வந்து டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ புட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சர் சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார்லேருந்து உங்களுக்கு எடுத்துடும். மீதி கொடுத்துருக்கூடிய மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அதேமாதிரி கேட்டகரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திவ்யானஜன் அப்படின்றது வந்து நோன் கொடுத்துங்க. ஆர் யூ டூயிங் பிஸ்னஸ் இன் சேம் ஸ்டேட் அப்படின்னும் போது எஸ் அப்படின்னு கொடுத்துங்க. ஆர் யூ டூயிங் பிஸ்னஸ் இன் சேம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்துருங்க. மைனாரிட்டியாக இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க, எல்லாம் நோன் கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய காண்டாக்ட் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே வந்துடும். பேன் இருந்ததுன்னா நீங்கள் பேன் கொடுக்கலாம். பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. ஸோ ஃபெச் டேட்டா வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை ஆக்டிவில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துரும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்துடும். கரண்ட் அட்ரஸ் எல்லாமே சேம் அப்படின்னு கொடுத்துங்க. சேம் அஸ் ஆதார் அட்ரஸ் கொடுத்துங்க. அண்டர் த கிராம் பஞ்சாயத்துனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரேஷன் கார்டில் இல்லாதவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் நேம் இருந்ததுன்னா அதை வந்து இங்கே கேட்பாங்க, அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஸோ கீழே சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து சேவ் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கிரெடிட் சப்போர்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. கிரெடிட் சப்போர்ட் வேணும்னா வேணும்னு கொடுத்துங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மேபி லேட்டர் இருக்கும், அதை அப்படியே விட்ருங்க. அது டிஜிட்டலி ஆக்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் பட்டனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிங்க. ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது ஸ்கில் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசிக் வந்து 5 நாள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க இன்சென்டிவோட. அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இன்சென்டிவோட. 500 இன்சென்டிவ் கொடுப்பாங்க. டூல் கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 15,000 வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேசிக் அண்டு அட்வான்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே சேவ் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க. அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் நேமு, அப்ளிகேஷன் சப்மிட்டட் டேட்டு, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட், ஸ்டெப் 3 வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிஎம் விஸ்வகர்மா வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஈஸியாக நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.